அனுமதியோடு எங்கேயாவது பெருமாள் சன்னிதியில் திருநீர் போட்டு பார்த்துருக்கீங்களா? திருப்பதி பெருமாள் இங்கே நடக்கிறார் ஒரு பக்கம் அன்னமாச்சாரியாருக்காக. ஆனால் 108 திவ்யதேசங்களில் திருக்கண்ணங்குடின்னு ஒரு கோவில் இருக்கு. திருக்கண்ணங்குடி, அந்த திருக்கண்ணங்குடி ஆமா, திருவாரூர் பக்கத்தில் அந்த பெருமாள் 3.25 நாழிகை திருநீரணி விழா ஒரு வைபவத்தில் கலந்துக்கிறார். வைபவத்தில் கலந்துக்கிறார்னா அந்த மூல பெருமாள் நெற்றியில் திருநீர் அணிகிறார். எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? 108 திவ்யதேசத்தில் இந்த ஒரு கோவிலில் 3.25 நாழிகை, அதாவது ஒரு நாளைக்கு 3.25 நாழிகையில் சுவாமி விபூதி அணிந்து பெருமாள் காட்சி கொடுக்கிறார். திவ்யதேச பெருமாள் எங்க மூலவர் சன்னதி மூல பெருமாளே காட்சி கொடுக்கிறார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் திருநீர் அணிந்து தான் வருவார்கள். சிவார்ச்சனை தான் அங்கே ஓடும். இன்னொரு அற்புதமும் சொல்கிறேன். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பெருமாள் இப்போ கூட அந்த உற்சவம் முடிஞ்சுது. மாசி மகத்தில் வரக்கூடிய திப்போத்சவத்தில் சாட்சாத் பரமேஸ்வரனாகவே நெற்றியில் விபூதி காப்பு அணிந்து பக்கத்தில் வந்து மகாலட்சுமி வலது பக்கம் இருப்பாங்க. அன்னைக்கு மட்டும் இடது பக்கத்தில் உட்கார்ந்து அமர வைத்துக்கொண்டு அந்த வேலை தாளங்கள் வாமபாகத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த ஒரு சிவலோக வாத்தியம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வாத்தியத்தோட தான் பெருமாளே வரார் திருக்கண்ணபுரத்தில் மாசி மகோத்சவத்தில்.